வணக்கம். கேரளால இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு மிக முக்கியமான அதே சமயம் ரொம்பவே உணர்வுபூர்வமான ஒரு நெருக்கடிய பத்தி தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். இது வெறும் ஒரு சட்ட உத்தரவு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாதுங்க. பல வருஷமா அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய மனிதாபிமான பிரச்சனை. ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், இன்னொரு பக்கம் தங்களோட வீடுகளை காப்பாத்திக்க போராடுற மக்கள். இங்க உண்மையில கள நிலவரம் என்ன, எந்த பக்கம் என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கறத எந்தவித சார்பும் இல்லாம தரவுகளோட அடிப்படையில நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போகலாம். சரி, முதல்ல இங்க இருக்கிற முரண்பாட்டை கொஞ்சம் கவனிங்களேன். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சுமார் 70 வருஷமா ஒரு இடத்துல வேரூன்றி வாழ்ந்துட்டு வர மக்களோட வாழ்க்கை. ஆனா இன்னொரு பக்கம் அவங்கள உடனே அந்த இடத்த விட்டு வெளியேற சொல்ற ஒரு அதிரடியான நிர்வாக உத்தரவு. பல தலைமுறைகளா அமைதியா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சமூகத்துக்கு மேல திடீர்னு இப்படி ஒரு உத்தரவு வரும்போது அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தும்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு முரண்பாடு தான் இப்போ கேரளால இவ்ளோ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற பிரச்சனைக்கு ஆணிவேர். இந்த பிரச்சனை ஏதோ 1-2 பேரை மட்டும் பாதிக்கலங்க. இடுக்கி மாவட்டம் பூப்பாறையில இருக்கிற மாரநாத ஆலய தெருவுல வசிக்கிற 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த உத்தரவால நேரடியாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல தலைமுறைகளா அங்க வாழ்ந்துட்டு வர்ற ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு ஒரே ராத்திரியில வீடில்லாதவர்களா மாறிடுவோமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயத்துல இருக்காங்க. சரி, இப்போ பூப்பாறையோட தற்போதைய கள நிலவரம் என்ன அப்படிங்கறத பாப்போம். இது எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகுது, இந்த வெளியேற்ற உத்தரவுக்கான பின்னணி என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இந்த வெளியேற்ற நடவடிக்கைக்கான அதிகாரச் சங்கிலி ரொம்பவே தெளிவா இருக்கு. முதல்ல இந்த பகுதியில இருக்கிற மக்களை வெளியேற்ற சொல்லி நேரா உச்ச நீதிமன்றமே உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இதுதான் முழுமையான சட்ட அடிப்படை. ரெண்டாவதா, இடுக்கி மாவட்ட ஆட்சியர் இந்த உத்தரவை செயல்படுத்துறதுல எந்த ஒரு காலாவகாசமோ கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாரு. அப்புறம் மூணாவதா, இந்த உத்தரவை உடனே செயல்படுத்துறதுக்காக சாந்தாம்பாறை பஞ்சாயத்து அதிகாரிகளும் காவல்துறையினரும் தீவிரமான நடவடிக்கையில இறங்கியிருக்காங்க. இதுல இருந்து சட்டத்தை அமல்படுத்துறதுல அரசு நிர்வாகம் எவ்வளவு உறுதியா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது. அடுத்ததா இங்க நடந்த மின்துண்டிப்பும் அதை தொடர்ந்த மோதலும் பத்தி பார்ப்போம். நேத்து என்ன நடந்துச்சுன்னா, கோர்ட் உத்தரவை நடைமுறைப்படுத்துறதுக்காக அரசு அதிகாரிகள் அந்த குடியிருப்புகளோட மின்சாரத்தை துண்டிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா மக்கள் உடனே ஒண்ணு கூடி அங்கேயே தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டதால வேற வழி இல்லாம அதிகாரிகள் அங்கிருந்து பின்வாங்க வேண்டியதா போச்சு. இது ஒரு மிக முக்கியமான திருப்புமுனைன்னு சொல்லலாம். ஏன்னா நிர்வாகத்தோட நடவடிக்கைக்கு மக்கள் மத்தியிலிருந்து வந்த நேரடியான உடனடியான எதிர்ப்பு இதுதான். இப்போ இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, மக்கள் முன்வைக்கிற இந்த கடுமையான குற்றச்சாட்டு தான். தங்களுக்கு மாற்றிடம் கொடுத்து கொஞ்சம் கால அவகாசம் தரணும்னு கோரிக்கை வைக்க போனப்போ, நீங்கள் வாழ்ந்தால் எனக்கென்ன, இறந்தால் எனக்கென்ன, போய் சாவுங்கள் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் தங்களை பார்த்து திட்டினதா பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க மக்கள் தரப்புல சொல்லப்படுற குற்றச்சாட்டு தான் அப்படிங்கிறது நம்ம நடுநிலையோட ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆனாலும் களத்துல மக்களோட மனநிலை எவ்வளவு கொந்தளிப்பாவும் விரக்தியாவும் இருக்கு அப்படிங்கறத இந்த குற்றச்சாட்டு வெளிப்படுத்துது. அடுத்ததா மக்கள் முன்னெடுத்துள்ள உண்ணாவிரத போராட்டம். இப்போ நிலைமை இன்னும் தீவிரமாகிடுச்சு. அந்த பகுதி மக்களும் அவங்களுக்கு ஆதரவா வந்த சமூக ஆர்வலர்களும் ஒன்னு சேர்ந்து பூப்பாறை மூணார் தேசிய நெடுஞ்சாலையை மறிச்சு காலவரையற்ற சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. ஒரு முக்கியமான தேசிய நெடுஞ்சாலையை முடக்கி நடக்கிற இந்த தீவிரமான போராட்டம் இப்போ ஒரு உள்ளூர் செய்தியா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த கேரள மாநிலமே உத்துப்பாக்குற ஒரு பெரிய விஷயமா மாறிடுச்சு. மக்களோட கோபம் இப்போ வீதிக்கு வந்தாச்சு. சரி, போராடும் இந்த மக்களின் கோரிக்கைகள் என்ன? இதுல மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், மக்கள் ரொம்ப தெளிவா முன்வைக்கிற அந்த 3 கோரிக்கைகள் தான். முதல் விஷயம், எந்தவித முன்னறிவிப்போ மாற்றேற்பாடோ இல்லாம தங்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுறத உடனே நிறுத்தணும். 2வது, தங்களுக்கு மாற்று வீடும் நிலமும் கண்டிப்பா வழங்கப்படணும். 3வது கோரிக்கை, அந்த மாற்று ஏற்பாடுகள் எல்லாம் முழுமையா தயாராகிற வரைக்கும் இப்போ இருக்கிற வீடுகளிலேயே தொடர்ந்து வசிக்க போதுமான கால அவகாசம் தரணும். இந்த கோரிக்கைகள் நிறைவேறாத வரைக்கும் எங்களோட போராட்டம் ஓயாது அப்படின்னு அவங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இப்போ நிலைமை அதோட உச்சகட்ட அபாயத்தை எட்டியிருக்கு. மாற்று வீடுகள் இல்லாம தங்களை வலுக்கட்டாயமா வெளியேற்ற அரசு நினைச்சா ஒட்டுமொத்தமா தற்கொலை செஞ்சுக்கிறது தவிர தங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு போராட்டக்காரர்கள் ரொம்ப கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. இதை ஏதோ சாதாரண ஒரு போராட்டமா நம்ம கடந்து போயிட முடியாது. இது வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு தீவிரமான போராட்டம் என்பதை இந்த எச்சரிக்கை நமக்கு உணர்த்துது. களத்துல உணர்வுகள் எந்த அளவுக்கு கொந்தளிப்பா இருக்குன்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம்.
இறுதியா நம்ம முன்னாடி நிக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டோட ஆணைப்படி அந்த நிலத்தை மீட்டே ஆக வேண்டிய சட்ட நெருக்கடியில் இருக்கிற அரசு நிர்வாகம், இன்னொரு பக்கம் 70 வருஷமா வாழ்ந்த இடத்த விட்டு போக முடியாம மாற்றிடமும் இல்லாம தற்கொலை எச்சரிக்கை விடுக்கிற அளவுக்கு விரக்தியில இருக்கிற 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள். சட்ட நடைமுறைக்கும் இந்த மனித உணர்வுகளுக்கும் இடையில இருக்கிற இந்த மிகப்பெரிய நெருக்கடியை கேரள அரசு எப்படி சமாளிக்க போகுது? சட்டத்தையும் மதிச்சு அதே சமயம் மக்களோட மனிதாபிமான கோரிக்கைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வை அவங்களால கொடுக்க முடியுமா? இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட நாம் இந்த விளக்கத்தை நிறைவு செய்யலாம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போல இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட நம்ம மீண்டும் சந்திப்போம்.